மொய் வைக்கும்போது 101, 501 என ₹1 சேர்த்து மொய்ப்பணம் செய்கிறோமே, ஏன் தெரியுமா? சுப நிகழ்ச்சிகளில் மொய் செய்யும் போது ₹101, ₹1001 என ஒற்றை இலக்கத்தில் மொய்ப்பணம் தருகிறோமே, ஏன் தெரியுமா? மொய் விருந்து நடத்துவதன் உண்மையான நோக்கம் என்ன தெரியுமா? திருமணம், காதுகுத்து, கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா போன்ற பல்வேறு சுப நிகழ்ச்சிகளில் மொய் செய்வது தமிழர்களின் வழக்கமாக இருந்து வருகிறது. ஆனால் லட்சக்கணக்கில் மொய் செய்தாலும் ஒற்றை ரூபாயை அதனுடன் வைத்தே மொய் செய்யப்படுகிறது. இதற்கு காரணம், ஆரம்பத்தில் ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இல்லாததால் பொன், வெள்ளி போன்ற உலோக நாணயங்களை வைத்தே பணத்தின் மதிப்பு கணக்கிடப்பட்டுள்ளது. அதனால்தான் மதிப்புமிக்க உலோக நாணயங்களை மொய் பணமாக தர ஆரம்பித்தார்களாம். அதற்கு பிறகு ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்பட்டு நடைமுறைக்கு வந்துள்ளன. மொய் பணமாக எவ்வளவு ரூபாய் கட்டுக்களை தந்தாலும் அதனுடன் நிஜமான மதிப்பு கொண்ட ஒரு வெள்ளி ரூபாய் நாணயத்தை வைத்து தருவதை வழக்கமாக கடைபிடித்திருக்கிறார்கள். பிறகு நாளடைவில் மொய் பணத்தில் 101, 501, 1001 என ₹1 நாணயம் சேர்த்து வைக்கும் பழக்கம் தொடர்ந்து வருகிறது. இதற்கு வேறு காரணமும் சொல்கிறார்கள். அதாவது மொய் எழுதும் போது 100, 1000 என்று இரட்டை இலக்கமாகவே இருப்பதால் கவனக்குறைவு ஏற்படலாம். இதுவே ₹1 சேர்த்து மொய் எழுதும்போது மொய் செய்தவரின் தொகை மறக்காமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒற்றைப்படை எண்கள் பொதுவாகவே விசேஷமான எண்கள் என்பதாலும் சென்டிமெண்ட் நம்பராகவும் கருதப்படுவதால் ஒற்றை இலக்கத்தையே மொய் பணத்தில் கடைபிடித்து வருகிறார்களாம். அது மட்டுமல்ல, 100, 200, 500 என்று முழுமையான தொகை கொண்ட ரூபாய் நோட்டுகளை தரும்போது சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு ஒரு முடிவு கட்டப்பட்ட எண்ணாக தோன்றிவிடும். எவ்வளவு தொகை மொய் செய்தாலும் அதை 2ஆக பிரித்துவிட முடியும். அதனால் அதனுடன் ₹1 சேர்த்தால் எளிதில் பிரிக்க முடியாது. அதுபோலவே தம்பதிகள் எளிதில் பிரியாத வண்ணம் வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த ₹1 சேர்க்கப்படுகிறது. இந்த மொய் விருந்தின் நோக்கம் என்ன தெரியுமா? இந்த மொய் விருந்து நடத்தியவர்கள் வசூலான பணத்தின் மூலம் தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கும் உறவினர்களுக்கு உதவிடும் வகையிலும் நடத்தப்படுவதாகும். அதாவது பண தேவைக்காக யாரிடமும் வட்டிக்கு கடனாக பணம் வாங்காமல் இருக்கவும், கஷ்டத்தில் இருக்கும் உறவுகளுக்கு கை கொடுத்து உதவும் என்கிற நோக்கத்தில் இது துவங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் சுப நிகழ்ச்சியை நடத்துபவரின் நிதி தேவைக்கு இந்த மொய் பணம் செய்யும் உதவிக்கு ஈடு இணையே கிடையாது. வட்டியில்லா முதலீடு இதுவாகும். அனைத்தையும் தாண்டி அன்பளிப்புடன் பகிரும் அன்பு. என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.